இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான துவையல் ரெசிபி. இந்த சுண்டைக்காயில் கால்சியம், அயன், புரோட்டீன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காய் வந்து வயிறை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குது. இம்யூனிட்டி பூஸ்டராகவும் நமக்கு இருக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் இந்த சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. எப்போவுமே உடம்பு சோர்வாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு எனர்ஜி பூஸ்டராக செயல்படுது. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக செயல்படுது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நெஞ்சு சளியை வந்து போக்கக்கூடியது. கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னு சொல்கிற மாதிரி நோய் தீர்க்கும் காயின்னு இதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது இதை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட சுண்டைக்காயை வச்சு ஒரு துவையல் ரெசிபி செய்யலாமா? நான் வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயை இடிக்கல்ல ஃபஸ்ட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம இடித்து வச்சுருக்க இப்போ இந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காயை நம்ம ஒரு துவையலாவோ அல்லது குழம்பாவோ வற்றலாவோ ஏதாவது ஒரு வகையில் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், சுண்டைக்காயை நல்ல இந்த அளவுக்கு பக்குவமாக நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்ல காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த காயை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லா காயும் வந்து இப்போ எடுத்துட்டு இப்போ அதே எண்ணெயில் நீங்கள் எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு பாதி மட்டும் வதங்கட்டும். இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே இளம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த துவையலுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 6-7 பல் பூண்டும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக அறுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம முதவே வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் துவையலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா ஒரு 80% குறப்பாக அரைச்சிடுங்க. ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. குறப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு சூடான தோசை அல்லது இட்லி இல்லை சுட சுட சாதத்தோட இந்த துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.